السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, வகுப்பு 7ல் இந்த குர்ஆன் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பில் வகுப்பு 7ல் நாம் எதை கற்றோமோ அந்த சாராம்சத்தை இந்த காணொளியில் காண்போம். அப்போ உஸ்தாத் அவர்கள் வகுப்புடைய 7ல் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வகுப்புடைய 6ல் உஸ்தாத் அவர்கள் 2 வசனத்தை கொடுத்து அதை சிந்திச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அந்த 2 வசனம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை தான் அந்த 2 வசனமுமே. ஒன்று அல் பக்ரால 126வது வசனமும், இன்னொன்று இப்ராஹிம் சூறால 35வது வசனமும். இந்த 2 வசனங்களையும் பார்த்துட்டு வர சொன்னாங்க. அந்த 2 வசனத்துலேயும் என்ன வித்தியாசங்கள் தெரியுது அப்படின்ற பார்த்துட சொல்லிட்டு அதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. என்ன இந்த 2 வசனங்கள்லயும் வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, 2வது வசனம் 2வது அத்தியாயம் 126வது வசனத்துல இத கால இப்ராஹிமு ரொப்பி ஜஅலல் ஹாதல் பலதன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல வருது. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன இதுல பிரார்த்தனை செய்யறாங்கன்னா, இறைவா இந்த பட்டணத்தை பாதுகாப்பான இடமாக ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யறாங்க. அவங்க செஞ்ச அந்த காலத்துல அந்த மக்கா நகரம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பொட்டல் காடாக மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதியான ஒரு இடமாக அப்ப இல்லை. ஆனா அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்சிருக்காங்க இல்லையா துவா, அதுதான் 14வது அத்தியாயத்துல 35வது வசனமா இடம் பெற்றிருக்கு. அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன துவா செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இத கால இப்ராஹிமு ரொப்பி ஜஅல ஹாதல் பலதன் அப்படின்னு ஹாதல் பலத ஆமினன் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சிருக்காங்க. என் இறைவனே, இந்த ஊரை மக்காவை சமாதானம் உள்ளதாய் அச்சம் தீர்ந்ததாய் ஆக்குவாயாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த அப்ப எப்படி கேட்டிருக்காங்க, இந்த பட்டணத்தை பாதுகாப்பான இடமாக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இது ஒரு ஊராயிடுச்சு, இந்த ஊருக்கான தேவைகளை கேட்டிருக்காங்க. அப்போ இந்த அளவு அல்லாஹ் நுணுக்கங்களை வச்சு அல்லாஹ் இதுல சொல்றான். வெறும்னே நாம யாரோ ஒருத்தவங்க மொழிபெயர்த்ததை வச்சு நம்மளால குர்ஆனோட ஆழத்தை நம்மளால அறிய முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா முடியாது. அப்போ இதுக்கு நமக்கு கிராமரும் கொஞ்சம் தேவை அப்படின்றது இது மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நுணுக்கமா அந்த அரபியை பார்க்கக்கூடிய அந்த அறிவு நமக்கு தேவையா இருக்குது. பின்வரும் இதுலயும் இதே மாதிரிதான் அரபி கிராமர் ரொம்ப முக்கியம் அப்படின்றத உணர்த்துற மாதிரிதான் இதுல தெரிஞ்சிச்சு. ஏன்னா அது இருந்தாதான் இன்னமும் நம்ம குர்ஆனை ஆழமா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது எனக்கு ரொம்பவுமே அப்போ தேவையாப்படுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் கிராமர் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்போம்ல நம்ம. ஆனா இங்கிலீஷ்ல எல்லாம் கஷ்டமா இருந்தாலுமே நம்ம படிச்சிடறோம். அப்ப இதுவுமே ரொம்ப முக்கியம்தான் அப்படின்றத நான் அன்னைக்கு புரிஞ்சுட்டேன். இன்னும் மேலும் எல்லாம் என்ன பேசுறான் அப்படின்னு பார்த்தோம்னா, உஸ்தாத் அவர்கள் சொன்னாங்க, சூரா நஹல் அப்படில அந்த சூறால தேனீகள் பத்தி வரக்கூடிய அந்த அத்தியாயத்துல 2 வசனங்களை சொல்லி உஸ்தாத் அவர்கள் சொன்னாங்க, இந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த அத்தாட்சிகளை குர்ஆன்ல வச்சிருக்கிறான் அப்படின்றது இது இறைவனுடைய வேதம் தான், இது இறைவனுடைய வார்த்தைகள் தான், இது உண்மையான வேதம் தான் அப்படின்றதுக்கு சான்றா இருக்கிற மாதிரியான வசனங்கள் உஸ்தாத் அவர்கள் சொன்னாங்க. அதாவது 16வது அத்தியாயத்துல அந்நஹல் அந்த அத்தியாயத்துல 68, 69 ஆகிய வசனங்கள் சொன்னாங்க. அந்த 68வது வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவுஹா ரப்புக இல்ல நஹ்லி அனித்தஹதி மினல் ஜபலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவுஹா ரப்புக இல்ல நஹ்லி அனித்தஹதி, உன் இறைவன் தேனீக்கு அதன் உள்ளுணர்வை அளித்தான், நீ மலைகளிலும் மரங்களிலும் உயர்ந்த கட்டடங்களிலும் கூடுகளை அமைத்துக்கொள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் இதுல நம்ம தெளிவா பார்க்க போனோம்னு பார்த்தா, இப்ப இங்கிலீஷ்ல தமிழ்ல நம்ம ஈஸியா சொல்லிடுவோம் ஹீ ஷி, அப்புறம் அவன் அவள், அவன் வந்தான் அவள் வந்தாள், இப்படி நம்ம ஈஸியா நமக்கு புரியுற மாதிரி இருக்கும். ஆனா அரபில அனித்தஹதி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துல அந்த அனித்தஹதின்னு அந்த தேனியை குறிச்சு அல்லாஹ் சொல்றான். அனித்தஹதினா
பெண் தேனியை குறிச்சு அல்லாஹ் சொல்றான் அனித்தஹதி அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஆண் தேனி அல்லாஹ் குறிச்சானா இத்தஹத் அனித்தஹத் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான். தீ வராது. தீ வந்துச்சுன்னா அது பெண் தேனியை குறிச்சு அல்லாஹ் சொல்றான்னு அர்த்தம். எந்த அளவுக்கு அல்லாஹ் துல்லியமா சொல்லியிருக்கான் அப்படின்னு இந்த வசனத்தை பார்க்கும் போதே அப்படியே மெய்சிலிருக்க வைக்குது. எப்படி அல்லாஹ் இதுல சொல்லியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தேனிக்கு அல்லாஹ் அறிவிப்பு செஞ்சிருக்கான். எப்படி செஞ்சிருக்கிறான், அந்த பெண் தேனிக்கு அல்லாஹ் சொல்றான், பெண் தேனிகள் தான் கூடு கட்டும் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்க சயின்ஸ் வச்சு நமக்கு மாடர்ன் ஏஐ இந்த மாதிரி நம்ம படிக்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். பெண் தேனியோட இதான் ஃபீமேல் பியோட வேலை, ஃபீமேல் தான் ஒர்க்கர் பி, இந்த மாதிரி நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஆனா மேல் பியை பத்தியும் நம்ம படிச்சிருப்போம். ஆனா எப்படி இந்த குர்ஆன் அருளப்பட்ட காலத்திலேயே இது சொல்லப்பட்டிருக்குன்னா அது கண்டிப்பா இறைவனுடைய வார்த்தைகளா இருந்தா மட்டும்தான், அதை படைச்ச இறைவனாலதான் சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு சான்றா இந்த வசனங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, நீ எல்லா விதமான கனிகளின் மலர்களில் இருந்தும் உணவருந்தி உன் இறைவன் காட்டித் தரும் எளிதான வழிகளில் உன் கூட்டுக்குள் ஒடுங்கிச் செல். அதன் வயிற்றிலிருந்து பலவித நிறங்களுடைய ஒரு பானம் தேன் வெளியாகிறது. அது மனிதர்களுக்கு பிணி தீர்க்க வல்ல சிகிச்சை உண்டு. நிச்சயமாக இதிலும் சிந்தித்துணரும் மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ பெண் தேனிக்கு தான் கால்கள், பெண் தேனியோட கால்கள்ல கூடை மாதிரி இருக்குமா. அது மூலியமா தான் பெண் தேனி என்ன பண்ணுமா, உணவுகளை சேகரிச்சுட்டு வருமா. ஆண் தேனி உணவுகளை சேகரிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த கூடைகளை அல்லாஹ் படைக்கல. இன்னும் சொல்ல போனா பெண் தேனி குள்ளி அப்படின்னு எல்லாம் பெண் தேனியை குறிப்பிடுறான். குல் அப்படின்னா ஆண் தேனியை அல்லாஹ் குறிப்பிடுறான். அதே மாதிரிதான் பெண் தேனிகள் தான் என்ன பண்ணுமா, சேஃபா எல்லாத்தையும் பாத்துக்கிறது பெண் தேனி தான். ஆண் தேனிக்கு கொடுக்கு இருக்காது, பெண் தேனிகளுக்கு தான் கொடுக்கு இருக்கும். அதுவுமே நம்மள நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் பார்க்க போனா அந்த பெண் தேனியோட வயிற்றில் இருந்தா பீஸ் வேக்ஸ், அந்த தேன் உருவாகுது. அந்த திரவம் மூலியமா தான் அது கூடு கட்டுதுன்ற வரையும் அல்லாஹ் இவ்வளவு அழகா குர்ஆன்ல டிஸ்கிரைப் பண்ணியிருக்கான். அப்போ இது இறைவனுடைய வேதம் தான் அப்படின்றது, இறைவனுடைய வார்த்தை, இது இறைவனுடைய வேதம் அப்படின்றதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே யாராலையும் தெரிவிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் இந்த வசனங்களை அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிறான். அப்போ ஒரு ஆண் தேனியால உணவு கூட அருந்த முடியாது. அதுக்குமே பெண் தேனி தான் உணவு ஊட்டி விடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் பெண் தேனியை குறிச்சு இந்த இடத்துல பேசுறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ அன்னைக்கே இந்த அறிவியல்கள் இதெல்லாம் இல்லாத போதே ஆண் பெண் வேறுபாட்டை அன்றே பேசுகிறது திருக்குர்ஆன். அப்போ இந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் மிக்க இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்களை பேசக்கூடிய ஒரு குர்ஆனா இருக்குது. இப்போ நாம பார்க்க போனா குர்ஆன் பேசாத துறைகளே கிடையாது. அது எல்லா துறையை பத்தியுமே பேசும். அது அந்தந்த துறைகளை சார்ந்தவங்க அதை படிக்கும் போதும் இது பண்ணும் போதும், ஓ இதெல்லாம் பத்தி குர்ஆன் பேசியிருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப மெய்சிலிருப்பாங்க அதை பார்த்து. இன்னைக்கு நம்ம பாக்குறோமா இல்லையா, எத்தனையோ டாக்டர்ஸ் பேசுறாங்கல்ல, அன்னைக்கே திருக்குர்ஆன்ல கருஞ்சீரகம் எல்லாத்துக்குமே மருந்தா இருக்கு, தேன் எல்லாத்துக்குமே மருந்தா இருக்கு அப்படின்றது பேசுறாங்கன்ற போது அப்போதான் அதை பத்தி ஆய்வே பண்றாங்க. இதுல இவ்வளவு ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கா, இதுல இவ்வளவு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அதை ஆய்வு பண்ற அளவுக்கு அந்த ஃபீல்ட்ல உள்ளவங்க அதை பார்க்கும்போது எப்படி மேசில் இருக்கிறாங்க. இது ஒரு நான் உதாரணமா இந்த இடத்துல குறிப்பிடுறேன். அப்போ எல்லா துறைகளை பத்தியும் குர்ஆன் பேசுது. அப்போ சிந்தித்தனோட மக்களுக்கு இதுல சான்று இருக்கு அப்படின்ற ஒவ்வொரு இடத்துலயும் அல்லாஹ் சொல்லும் போது இதை நம்ம சாதாரணமா படிக்கும் போது இதுல என்ன சிந்திக்க இருக்கு, சிந்தித்தனோட மக்களுக்கு சான்று இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா இது உண்மையா சிந்திச்சு பார்க்கும்போது இதுல எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கியிருக்கான். ஆனா இந்த குர்ஆனை நம்ம படிக்காம அலட்சியம் செய்யறோமா அப்படின்ற மாதிரி நம்மள தோண வைக்குது இந்த நம்ம படிக்கும் போது. அப்போ இந்த அளவுக்கு உள்ள விஷயங்களை அல்லாஹ் இந்த வசனங்கள்ல பேசுறான் அப்படின்றத நம்மளால உணர முடியுது. இன்னும் பார்க்க போனா அடுத்த உஸ்தாத் அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னாங்க. இன்னும் அந்த தேனீகள்லயே என்ன சொன்னாங்கன்னா,
அந்த தேனீகள் வந்து தேனீகளை பத்தி நடத்தின ஆய்வுல கூட வந்து அந்த இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தேனீகளை பத்தி நடத்தின ஆய்வுல வந்து அந்த ஃபீமேல் பீ தான் வந்து அந்த வேக்ஸை வச்சு வீடு கட்டுது அப்படின்றத. ஆனா அதையுமே குரான் அன்னைக்கே பேசியிருக்குல்ல. அப்போ இதுல இருந்து சிந்தித்துணர்வு மக்களுக்கு வந்து சான்று கண்டிப்பா இருக்குது அப்படின்றது புரிய வருது. இன்னும் அடுத்து பார்த்தோம்னா உஸ்தாத் அவர்கள் சொன்னாங்க, இந்த 30வது அத்தியாயத்துல 1, 2, 3, 4 ஆகிய வசனங்களை வச்சு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் எந்த அளவுக்கு இதுல வந்து துல்லியமா இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி கூட பேசலாம். அப்போ வெறுமனே நம்ம படிச்சா இது தெரியாது, இன்னும் நம்ம சிந்திச்சு ஆழ்ந்து அதுல உள்ளிறங்கி நம்ம வந்து படிக்க வேண்டிய வசனங்களும் படிக்க வேண்டிய வார்த்தைகளும் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்களும் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்றது தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 30வது அத்தியாயத்துல 1, 2, 3, 4 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் பேசுறான். அலிஃப் லாம் மீம் குலைபத்து ரூம், ரோம் தோல்வி அடைந்து விட்டது. ஃபி அதனால் அதனல் அர்தி வஹும் மின் பஅதி கல்பிஹிம் சயகலிபூன், அருகில் உள்ள பூமியில் ஆனால் அவர்கள் ரோமர்கள் தங்கள் தோல்விக்கு பின் விரைவில் வெற்றி அடைவார்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்றான். இன்னும் அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், சில வருடங்களுக்குள்ளேயே இதற்கு முன்னும் இதற்கு பின்னும் வெற்றி தோல்வி குறித்த அதிகாரம் அல்லாஹுக்கு தான். ரோமர்கள் வெற்றி பெறும் அந்நாளில் மீன்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் என்ன இதுல இருந்து சொல்ல வரானா, ரோமுக்கும் பாரசீகத்துக்கும் நடந்த போர்ல வந்து ரோம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. ரோமர்கள் வந்து கிறிஸ்துவர்கள், அதாவது வேதம் வழங்கப்பட்ட அந்த ஒரு மதமா இருந்தாங்க, அவங்க கிறிஸ்துவர்களா இருந்தாங்க. பாரசீகர்கள் வந்து சிலை வழிபாட்டிலையும் நெருப்பு வழிபடக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க. அப்போ மக்கால உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, வேதம் இதே மாதிரிதானே இந்த முகம்மதுக்கும் வேதம் வழங்கப்பட்டிருக்கு, இவரும் ஓரிரை கொள்கையை தானே போதிக்கிறாரு, அதே மாதிரி நாமளும் வந்து சிலையை வணங்குறோம், இதை வணங்குறோம், அதே மாதிரி இவரும் தோற்கடிக்கப்படுவார்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தான் இந்த வசனத்தை இறக்குறான். என்ன அல்லாஹ் இதுல சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, அவ்வளோ துல்லியமா அல்லாஹ் சொல்றான். பலத் அப்படின்ற வார்த்தையை கூட ஊர் அப்படின்றதுக்காக அல்லாஹ் யூஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம அந்த வசனத்துல 2:126 பார்த்தோம் இல்லையா, அந்த பலதன் அந்த மாதிரி கூட அல்லாஹ் யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த வார்த்தைக்கு. ஆனா அல்லாஹ் எவ்வளவு துல்லியமா எப்படி அல்லாஹ் வந்து அந்த ஒரு இதோட யூஸ் பண்ணியிருக்கான், நிறைய உள்ள அர்த்தங்களை கொண்டு அல்லாஹ் யூஸ் பண்ணியிருக்கான். ஃபி அதுனல் அருதி அப்படின்னு நல்லா யூஸ் பண்ணியிருக்கான். அந்த அதுனல் அர்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, பக்கத்து பூமி இல்லைன்னா நெருக்கமான தாழ்ந்த இந்த மாதிரியான பொருள்கள் வரும். அந்த தாழ்ந்த நெருக்கமான பூமி அப்படின்ற போது அல்லாஹ் வந்து அந்த ரோமர்களை குறித்து அல்லாஹ் சொல்றான், அவங்க வந்து கண்டிப்பா வெற்றி அடைவாங்க. அதாவது ரோமர்கள் பக்கத்துல வந்து இந்த டெட் சி இருக்கு. உலகத்திலே ரொம்ப தாழ்வான இடம் எதுன்னு பார்த்தோம்னா டெட் சி தான். 1412 அடி கீழே தாழ்வான பகுதி, அதாவது 420 மீட்டர் கிட்டத்தட்ட. ஒரு நில அளவை வந்து இது பண்ணணும் அப்படின்னா அந்த கடல் மட்டத்தை வச்சுதான் அளவெடுப்பாங்க இல்லையா. உலகத்திலே இது ஹைட்டானது வந்து மவுண்ட் எவரெஸ்ட்னும், லோவஸ்ட் பகுதி வந்து டெட் சீனும் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம படிச்சிருப்போம். அப்போ அந்த மாதிரியான விஷயத்த வந்து அல்லாஹ் அன்றே வந்து குரான்ல சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேர் இந்த குரானை நோக்கி வர்றதுக்கும் இந்த குரானை வந்து தன்னுடைய வேதமா ஏத்துக்கிறதுக்கும் நிறைய இது ஒரு சான்றா இருக்கு இந்த வசனம். இந்த அளவுக்கு இதுல உள்ளார்ந்து சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. ஆனா மொழிபெயர்ப்புகள்ல சில மொழிபெயர்ப்புகள்ல தவறு இருந்தாலும் இன்னைக்கு எவ்வளவோ துல்லியமா நம்ம கண்டுபிடிச்சி இது இந்த வார்த்தை தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய இன்னைக்கு நம்மள்ட்ட ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. அப்போ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இதுல வந்து நம்ம படிச்சுக்க முடியுது இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல. அப்போ இந்த விஷயங்களை பார்க்கையில அப்படியே ரொம்ப அல்லாஹ் வந்து துல்லியமா அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து வெற்றி அடைவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இதுல வந்து இந்த வசனத்துல அல்லாஹ் முன்னறிவிப்பையும் செஞ்சிருக்கிறான், அந்த வசனத்துக்கான பதிலையும் அல்லாஹ் அதுல கொடுத்துருக்கிறான். அப்போ இந்த அளவு துல்லியமான விஷயங்கள் அல்லாஹ் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவுமே அது உள்ள வந்து நம்மளை சிந்திக்க வைக்குது. இதெல்லாம் வந்து வெறுமனே கடந்து போகாம நம்ம தனிமையில உட்கார்ந்து சிந்திக்கும் போது
நிறைய விஷயங்கள் நமக்குள்ள தென்படுறதையும் நிறைய விஷயங்களை பத்தி நாம வந்து பூரிக்கிறதையும் நம்மளால உணர முடியுது. அப்போ குரானை வந்து மேலோட்டமா வாசிச்சுட்டு போகாம அதை உள்ளார்ந்து வாசிக்கக்கூடியவங்களா நம்ம இன்ஷால்லா இருக்கணும். இன்னும் பார்க்க போனா இந்த விஷயங்கள் எல்லாம் வெறுமனே பார்த்தா மட்டும் நான் இந்த குரானை வந்து என்னுடைய மனசுக்குள்ள நான் வந்து ஏந்திர முடியுமா, இந்த குரானை என்னுடைய வாழ்வியெல்லாம் மாத்திர முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. அப்போ ரொம்பவுமே அதுக்கான குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அப்போ மனம் வந்து ஒரு நிலையில இருக்கணும். இது வந்து மனசும் நம்மளுடைய செயல்களும் சம்பந்தப்பட்டதா இருக்கணும். அப்போ மனசை நேர்கோட்டிலையும் மனசு நிலையான இதுலையும் கரெக்டா வச்சுக்கிட்டாதான் நம்மளால கரெக்டா வந்து இது உள்வாங்க முடியும். எப்படி வந்து ஒரு மரம் அந்த இடத்துல நடணும்னா அந்த இடம் வந்து எப்படி அந்த மண் வந்து அதுக்கு ஏத்தவாறு நல்லா மெதுவா நல்லா சாஃப்டா அதுல வந்து இறங்குற மாதிரி அந்த மரத்துடைய வேர்கள் அதோட ஆணியை பிடிக்கிற மாதிரி இருக்குமோ, அந்த மாதிரி மண்ணு மாதிரி நம்மளுடைய மனசு. அதை வந்து நம்மளுடைய மனதை வந்து முதல்ல தயார்படுத்தி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால அதுல வேறு ஊன்ற முடியும் அப்படின்றது அன்று இந்த கிளாஸ் 7ல வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. இன்னும் அல்லாஹ் என்ன சொல்றான், யுதில்லு பிஹி கஸீரும் வ யுதில்லு பிஹி கஸீரா. அதிகமா வந்து இந்த குரானை ஓதுறவங்களுக்கு வந்து வழிகாட்டவும் அல்லாஹ் செய்வானா, அதிகமான நபர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டவும் செய்வானா. இது மூலியமா அதிகமான பேரை நான் வழிக்கு எடுப்பேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் வழிக்கு எடுப்பானா அப்படின்னு பார்த்தோம்னா, யாரை வந்து இந்த குரான் வழி கெடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரான் அதிகமான பேருக்கு வழியும் காட்டும், அதிகமான பேருக்கு வழியும் கெடுக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யாருக்கு குரான் வந்து வழிகாட்டும் அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்தோம். யாருக்கு வழி கெடுக்கும் அப்படின்னா, எந்த ஒரு மன உணர்வும் வந்து சரியா இல்லாம மனசை வந்து பிளாங்கா வச்சுக்காம அந்த தப்பான ஒரு மன இச்சைகளோடையும் மற்றவங்களோட பிரச்சனைகளுக்கு பஞ்சாயத்து தேடுறதுக்காக அவங்க வாயை அடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் குரானை யூஸ் பண்றதும், இன்னும் அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக குரானை அணுகும் போது அது வந்து அவங்கள கண்டிப்பா வந்து வழி கெடுக்கும் அப்படின்றத நம்மளால இந்த வகுப்புல இருந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல வந்து பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.